பிக் பாஸ்ல நாமினேஷன் ப்ரீ பாஸ் வெற்றி பெறணும் அப்படின்னா, இந்த டாஸ்க்ல வந்து யாரோட முகம் கடைசியா இருக்கோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம கமருதீன் அவர்கள் செஞ்சது சுத்தமா பிடிக்கல. அதாவது ஒவ்வொரு கட்டமா நடந்துகிட்டே இருக்கு. அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, பிக் பாஸ் கேட்கறாங்க, "நீங்க வந்து யார் பொம்மைய எடுத்து வச்சீங்க? யார் முகத்த அங்க வந்து வச்சீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம திவாகர் அவர்கள் என்னோட முகத்த நானே எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கமருதீன் அவர்கள் அங்க நின்னுகிட்டு காரி கீழ துப்புறாரு. அத வந்து பார்த்ததுமே நம்ம பார்வதி அவர்களுக்கு கோவம் வந்து, "ஏன் என்ன அப்படிலாம் பண்ற? இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் ஒரு கட்டத்துக்கு மேல பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் மாரி நடக்குது. ஸோ கமருதீன் அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து திவாகர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி உரண்டு இழுத்துக்கிட்டே தான் இருக்காரு. அவரு பேசுறதும் சரியில்ல. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, திவார வந்து பார்த்துட்டீங்கன்னா, உருவக்கேலி வந்து அளவுக்கு அதிகமா பண்ணிட்டு இருக்காரு. மொத நாள் வந்து அடிச்சிருவேங்கிறது, அவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமா பேசுறது, அந்த ஒரு கால் உடைஞ்சது, கை உடைஞ்சத பத்தி ஒரு மாரி தவறா பேசுனது. நைட் வந்து பார்த்தீங்கன்னா, உருண்டைங்கிறது, வெளிய போங்கிறது, அந்த நாய வெளிய இழுத்து தள்ளுங்கிறது, லூசுங்கிறது, இந்த மாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. இப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, காரி துப்புறாரு. ஸோ காரி துப்புற அளவுக்கு திவாகர் என்ன பண்ணிட்டாரு, அந்த இத எடுத்து அவரு வச்சிருக்காரு. இதுல போய் என்ன இருக்கு? காரி துப்ப வேண்டிய அவசியம் இல்லல்ல. அதுவும் ரொம்ப வந்து கேவலமா நடந்துக்கிறாரு. ஸோ இத பார்வதி கேட்டு அங்க ஒரு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது, சபரி வந்து அத சால்வ் பண்றாரு. அப்பதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம எஃப்ஜே அவர்கள் வந்து கோவப்பட்டு போய் ரூம்ல உட்காந்துக்கிறாரு. என்ன காரணம் அப்டின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொம்மையா அதெல்லாம் புடுங்கிட்டு இது பண்ணும்போது, வியானாவ கூட இது பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வார்த்தைகள் விட்டுறாரு, இடிச்சு தள்ளி விடுறாரு. அந்த மாரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான், ஸோ அத வந்து பார்த்துட்டீங்கன்னா, சபரி வந்து தட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து நீ ஒரு மாரி பண்ணி, அந்த ஒரு மாரி இது பண்ணி பண்றாரு பார்த்தீங்களா? அத வந்து பார்த்தீங்கன்னா, மோக் பண்றாப்ல இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சபரி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்கு போயிட்டு அ கமருதீன் வந்து திவாருக்கு பண்ணும்போது, பார்வதி கேட்கும்போது நீ சைலன்ட்டா இருந்த. நான் வந்து ஏதாவது ஒண்ணு பேசும்போதே என்னைய மோக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சபரி அவர்கிட்ட வந்து நம்ம எஃப்ஜே அவர்கள் அழுக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அழுகுறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஸோ அவரு "நீ பண்றது தப்புப்பா" அப்படின்னு சொல்லி சபரி வந்து உணர்த்துறாரு. உணர்த்தி, "நீ இப்படி பண்ணாதடா, நல்ல பையனா இருக்க, கெட்ட பேர் வாங்காத, தப்பு பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் சமாதானம் ஆவி, அந்த இத வந்து பார்த்தோன்னா முடிச்சு வைக்கிறாங்க.